ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நாவப்பழம் பற்றி. அதில் என்னென்ன விட்டமின் சத்துக்கள் இருக்குது, என்ன வகையான நாவப்பழம்லாம் இருக்குது, நாவப்பழத்தில் என்னென்ன நம்ம ஃபுட்டெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாவப்பழம், நரி நாவல் பழம், வெண் நாவல் பழம், நீர் நாவல் பழம், கொடி நாவல் பழம், 4 வகையான நாவல் பழங்கள் இருக்குது. இதில் கொட்டை இல்லாத நாவல் பழத்தில் சத்து கம்மி, கொட்டை இருக்கிற நாவல் பழத்தில் சத்து ரொம்ப அதிகம். அதனால் மேக்ஸிமம் கொட்டை இருக்கிற நாவல் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடல் எடையெல்லாம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சூப்பரான மெடிசன் இது. நாவல் பழத்தோட கொட்டையை அதை நல்லா மாடியில் நீங்கள் காய வச்சு, வெயிலில் நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணியில் அதை குடிச்சிட்டு வந்தாலோ, இல்லை டீ குடிக்கிறப்ப அதை ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தாலோ சுகரோட அளவு குறையும். சூப்பரான மெடிசன் இந்த நாவப்பழத்தோட கொட்டை. அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நாவப்பழத்தோட கொட்டையில் அவ்வளோ ஒரு சுகரை குறைக்கிறதுக்கு தன்மை இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் நாவப்பழத்தில் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகரு எல்லாம் சேர்த்து அந்த நாவப்பழத்தில் போட்டு குலுக்கி சாப்பிட்டு பாருங்கள். இதை விட டேஸ்ட்டு வேறு என்னங்க இருக்குது. நம்ம சேனல்லையே நாவப்பழத்தில் ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்றத நான் போட்டு காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். சூப்பரான ஜூஸ், நல்ல டேஸ்டான நாவப்பழ ஜூஸ் போட்டு காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள், செமையாக இருக்கும். ஏன் இவ்வளோ விலைவாசியாக இருக்குது? இந்த நாவல் பழம் 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இவ்வளோ விலைவாசியாக இருக்குது, விலைவாசி ரொம்ப ஏற்றிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக கிடையாது. மரத்தெல்லாம், ரோட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டா அப்புறம் நாவல் பழத்துக்கு எங்கே போகிறது? முன்னாடியெல்லாம் ரோட்டு ஓரத்துலலாம் நிறைய நாவப்பழ மரம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, மரங்கள் இல்லை, விலைவாசி ஏறிடுச்சு. அதுதான் உண்மை. நாவல் பழம் உடம்புக்கு சூப்பரான மெடிசன், ரொம்ப டேஸ்ட்டும் கூட. அதை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டது நம்ம நாக்கிலே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ விலைக்கு விற்றாலும் அதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். நாவப்பழத்தில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி பழங்களெல்லாம் கொடுங்க. ஏன்னா இதில் அயன் சத்து இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி, நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அயன் சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களோட எலும்புகளுக்கெல்லாம் நல்லது. நம்மளோட பற்களுக்கெல்லாம் இதில் இந்த நாவப்பழம் சாப்பிட்றதுனால பற்கள்லாம் நல்லா உறுதியாக, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன வயசில் நாவப்பழம் நீங்கள் பறித்து சாப்பிட்ட அனுபவம், அது உங்கள் ஊரில் என்ன விலைவாசியில் விற்கிது, இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.